சரியா? நம்ம தான் பொறாமை உள்ளவனாக இருக்கணும். இங்கே பொறாமை என்பது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மேதைகளாக இருக்கும். அவன் யாராக இருந்தாலும் சரி பொறாமை இருக்கும், வஞ்சனை இருக்கும். ஆக இந்த பொறாமை இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர உணர முடியாதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. எதிராக குற்றம் போது தன் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோம் மனு இருக்கின்றோம். அடுத்தவர்கள் அயலார்கள் பகைவர்கள் குற்றத்தை அறியக்கூடிய அறிவு இருப்பது போல் தம்முடைய குற்றத்தை அறிந்து கொண்டவன் நிச்சயமாக தீதெல்லாம் ஒன்று, ஏதோ அவனுக்கு நிலைப்பற்ற உயிர், நிலைப்பற்ற வாழ்ன்னு சொல்லிட்டான். ஆகவே நம்ம இருக்க பலகீனங்களை எல்லாம் ஆசானுக்கு தெரிய வைக்கணும். அப்போ ஆசானை கேட்கணும். ஆசானை கேட்டால் தான் நமக்கு எதிரியாகிய கவத்தை அறுத்துடுவோம், நமக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகின்ற தேகத்தை அறுத்துருவோம். ஆக எல்லா வகையான பொண்ணை கெடுந்து தீரும். இப்போ நம்மளுக்கு கடைசி வரையிலும் நம்மளை வஞ்சிக்கிறது கவம், அதை அறன்னு அறுத்தே போடுவோம். அது பெரிய யோகிகளுக்கு தான் தெரியும். வாக்கிய வடலை மற்றது சாக்கிய செலுந்தின கோலையும் தேக்க ஜெனித்தின சிலைத்தமும் தோக்கி சுழிமனை காணும். இந்த கவத்தை அறுப்பதே தவத்தினுடைய இயல்பு.